யாரும் எந்த மொழியும் திணிக்கவில்லை. திணிக்கின்ற மொழி எந்த மொழியும் அல்ல. நான் ஒண்ணு சொல்றேன், உங்களுக்கு ஒரு யோசனை. முதலமைச்சருக்கு தமிழை கூறா மற்ற மாநிலத்தில் படிக்க சொல்லி இங்க சொல்லலாமே, ஏன் இதுவரைக்கும் தமிழ்நாடு அரசு சொல்லவே இல்லை? எத்தனை முறை கலைஞர் ஆண்டாரு, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆண்டாங்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆண்டாங்க, காமராசர் அவர்கள் ஆண்டாங்க. அந்த நேரத்தில் தமிழ் மொழியை போய் வெளியில கத்துக்கான்னு சொல்லி யாரும் சொல்லல. இன்னைக்கு இந்தியா சொல்லுகிறது, மும்மொழி கொள்கையில் ஏதாவது மொழி எடுத்து படிங்க, உங்களுக்கு நல்லது என்று சொல்லுகின்றது. நல்லதை வரவேற்க வேண்டாமா? தமிழ் மொழி வேண்டும், நமக்கு இல்லை என்று சொல்லவில்லை, தாய்மொழி தான். ஆனால் பிற நாள் மாநிலத்திற்கு செல்லும் பொழுது தமிழ் மொழியை யாருமே பேசுவது கிடையாது. ஆனால் உலக மொழி என்று சொல்ற இங்கிலீஷ் டஸ் புஷ்னு எல்லா பயிலும் பேசிக்கிட்டு இருக்கான். நம் நாட்டு மொழியை படிக்க சொல்கின்றார் பிரதமர், அதை வேண்டாம் என்று எதிர்க்கின்றார்கள். புரிந்து கொள்ளுங்கள், படித்து அறிவுள்ளவனாக உருவாக்குவதற்காக பாரத பிரதமர் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார். படிக்க வேண்டாம், நீங்கள் முட்டாளாக இரு என்று சொல்லி மாநில அரசு சொல்லுகின்றது. ஆகவே மும்மொழி கொள்கையை ஏற்கின்றோம், நாங்கள் வேண்டும் என்று சொல்கின்றோம், கற்க சொல்கின்றோம், திணிக்க சொல்லவில்லை.